வணக்கம். தமிழ் மக்களை எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய ஆசையும். ஒரு வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. எல்லோரும் அந்த வீடியோவில் ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? அந்த வீடியோவில் அவர் பேசுகிறாரு. சரியாரு? முதல்வரே தங்கம் கொடுப்பேன் என்றீர்களே, எங்கே தங்கம்? 2500 கொடுப்பேன் என்பீர்களே, எங்கே அந்த 2500? என்ன ஆகிவிட்டு அப்படி கேட்குறாரு. அந்த வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். திரு விஜய் ஜோசப் பதவிக்கு எத்தனை நாள் ஆச்சு? பிந்தைய அரசுகள் வந்த முதல் நாள்லேயே இலவசங்கள்லாம் கொடுத்துட்டாங்களா? இல்லை சொன்னால் வாக்குறுதி எல்லாத்தையும் காப்பாற்றிட்டீங்களா? புடரே ஓரமாக போய் விளையாடுற, அசிங்கமாக ஏதாவது கேட்டுற போகிறேன். அந்த வீடியோவை எல்லோரும் ட்ரோல் பண்ணுறாங்க. யார்? விஜய்க்கு எதிராக இது பண்ணுறவங்க. அதில் இன்னொரு வீடியோ வைரல் ஆகுது. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கோட் ஷூட் போட்டுட்டு வராரு. மழை வந்துச்சின்னு சொன்னால் கோட் ஷூட் என்ன கிடையாது. விஜய் ஆம்பளை, தமிழக முதல்வர் ஆம்பளை, கோட்டு ஷூட்டோட கைட்டு அண்டர்வேர்டோட மக்களுக்கு சேவை செய்யலாம். தட் இஸ் நாட் வெரி இம்பார்ட்டண்ட். That is not very important, whether he is coming to the court shoot or whether he is coming with other things. The motivation is to help the people immediately. புரியுதா? இன்னொரு நம்மளோட 445க்கு பிறந்த சாக்கடை ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்காங்க. நானும் சீமானும் போயிட்டு முதல்வரை பார்த்தப்போ எல்லாம் பெட்டி வாங்கிட்டேன்னு சொன்னீங்களே, இப்போ நான் கேட்கவா? உங்களால் தான் எங்களோட ஆட்சி நிலைநிறுத்தி நிற்கு, நான் பிச்சை கேட்க போகிறேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் கேட்குறேன், வீரமணியை போய் பார்த்தார் சிஎம் விஜய் ஜோசப், அவர்கிட்ட இருந்து எந்த ஆட்சிக்கு சப்போர்ட் வந்துச்சு? வைகோவை போய் பார்த்தாரு. ஏன் ஒன்றை மலையாளி சீமான் இருக்கான், அவரையும் போய் பார்த்தாரு. இவங்ககிட்டலாம் எத்தனை சீட் இருக்குது, எத்தனை இது இருக்குது, சப்போர்ட் இருக்குது. நீங்கள் குத்தம் கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொன்னால் உட்காந்தாலும் குத்தம், நின்றாலும் குத்தம், பேசினாலும் குத்தம், பேசாட்டியும் குத்தம். ஏன்னா நீங்கள்லாம் குறப்பிரசத்தில் பிறந்தவங்க, எதையுமே குத்தம் தான் கண்டுபிடிப்பீங்க. தமிழக முதல்வர் ஏதாவது தவறு செய்கிறான்னு சொன்னால் அதை சுட்டி காட்டுறதால நான் பின்வாங்க மாட்டேன். ஆனால் அபாண்டமாக கேள்வி கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த கேள்விக்கு நான் திருப்பி எதிர்கேள்வி கேட்கறது என்னுடைய கடமை. நீட் தேர்வுக்கு எங்ககிட்ட வழி இருக்குது, அதை எப்படி முடிக்கணும்னு சொன்னீங்க. கடைசி வரைக்கும் அதை செஞ்சாங்களா? அதை கேட்கறதுக்கு உனக்கு துப்பு இருக்கா? இல்லை வேறு எவனுக்காவது துப்பு இருக்கா? இப்போ பெருசாக வரைஞ்சு கட்டிட்டு பேசுகிறீங்களா? அவங்களுக்கு ஏதாவது துப்பு இருக்கா? செஞ்ச சாதனையிலேயே பெரிய சாதனை டாஸ்க் மார்க்கில் பாட்டிலுக்கு 10 ரூபா. அதில் எவ்வளோ கொள்ளை அடிச்சிங்க, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? எவ்வளோ கொள்ளை நாங்கள் அடித்தோமண்டு? பேசணுன்னா எப்படி வேணாலும் பேசலாம். விஜய் சிஎம் ஆகியிருக்கார், தட்ஸ் இட். விஜய் இஸ் நாட் அ மேஜிக் மேன். எல்லாத்தையும் மேஜிக் செஞ்சு எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறதுக்கு. அவரே பதவியேற்பு விழாவில் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கன்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் பதிவு செஞ்சுருக்கார். சிஎம்ஏ பதிவு செஞ்சுருக்கார். எனக்கு தங்கம் கிடைக்கலையா, 2500 ரூபாய் கிடைக்கலையா, அதை போட்டு ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அது ட்ரோல் பண்ணுறதுலாம் யாருன்னு சொல்லி தெரியும். ஃபேக் ஐடியில் அதை ட்ரோல் பண்ணிங்கன்னா நீங்களாம் யார் ட்ரோல் பண்ணுறீங்கன்னு சொல்லியும். இதில் வேறு ஒரு அபாண்டம் என்னன்னு சொன்னால், விஜயை குறித்து விமர்சனம் செய்கிற ஐடியெல்லாம் தூக்கிடுறாரு விஜய் அப்படின்னு சொல்லி அது ஒரு அபாண்டம். வேறு வேலையே இல்லையா? சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை தூக்கிடுறாராம். 1008 பிரச்சனை இருக்குது. நீங்கள் ட்ரோல் பண்ணுறது தான் சைபர் கிரைமுக்கு வேலை, வேறு வேலையே கிடையாது. போனரை ஓரமாக போய்ட்டு விளையாடுங்கடா. இன்னும் எதாவது பேசுகிறீங்கன்னா அசிங்கமாக பேசிடுவேன், தெரியும் உங்களுக்கு. மீண்டும் சந்திக்கலாம்.